பால் போலிக்கு நல்ல பாலை வந்து காய்ச்சிட்டோம். இந்த காய்ச்சின பாலை சூடு பண்ணியிருக்கோம். ஏன்னா சூடாக தான் நம்ம பூரியை பொரிச்சு இதில் போடணும். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளோ சர்க்கரை போடுறேன். இதில் சர்க்கரையை போட்டுட்டு கிளறணும். இதுலேயே ஏலக்காவையும் போட்டுடலாம். இதில் குங்குமப்பூ, இப்போ குங்குமப்பூ போட்டிருக்கோம். நீங்கள் கேசரி பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம். குங்குமப்பூ நல்லது வேணாலும் போட்டிருக்கேன். அந்த கலர் கொடுக்கும். கொஞ்சம் கரையணும் அந்த பால். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த இதில் வந்து ரிஃபைண்ட் ஆயிலை வச்சு இந்த பால் போலியோட இதை வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா ஹீட் பண்ணிப்போம். அதை கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு பார்க்கலாம். பார்த்தேன்னா இந்த பால் கொஞ்சம் நல்லா சூடாக கொதிக்க எடுத்து இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம அந்த சூடு பாலில் தான் அந்த பூரியை போடணும். நம்ம அப்போ தான் அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நம்ம வடையெல்லாம் தட்டி எடுக்கிறதுக்குள்ளே அது ஊறிடும். அப்புறம் நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட சரியாக இருக்கும். இது நார்மல் பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ரவையில் பண்ணியிருக்கேன். இதை கோதுமையிலையும் பண்ணலாம், மைதாலையும் பண்ணலாம் அந்த பூரியை. இப்போ பார்த்தோம்னா அந்த பூரி இட்டு வச்சுருக்கேன் நான். இதை அப்படியே வந்து தூக்கி அந்த இதில் போட வேண்டியதுதான். இப்போ சூடான எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு அப்படியே இந்த இதில் போட வேண்டியதான். முதல்ல எண்ணெய் சூடாட்டம். அப்புறம் இப்போ இது நல்லா சுட்டுருது. இன்னும் கொஞ்சம் சொல்லணுமா? இப்போது இது நல்லா சுட்டுருது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பூரி எடுத்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ரவா அந்த இதை அப்படியே இதில் போட போகிறோம். ஒன்று நல்லா இதுவாகணும். அது ஆன உடனே அப்படியே சூடாக இதில் போட்டுட்டு அடுத்த பூரியை பொரிச்சுட்டு இதை எடுத்துடலாம். அப்புறம் இந்த சூட்டோடையே நம்ம வந்து நல்லா வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சூட்டோடையே இந்த பாலில் போட்டால் தான் இந்த பால்லாம் உறிஞ்சிக்கும் அதில். அந்த பூரியை எடுத்து நம்ம அந்த பாலில் போட போகிறோம். நல்லா சூடாக இருக்கிற பாலில் போடணும். அதில் போட்டுட்டு அடுத்த பூரியை நம்ம அதில் போட்டுடலாம். அது வரைக்கும் இது ஊறின்னு இருக்கட்டும். அடுத்த பூரி ரெடி ஆனோன்னு நம்ம இதை எடுத்துடலாம். ஃபுல்லாக அதை பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பால் போலி ரெடியாக எடுத்து அடுத்தது நம்ம ஆமை வடை பார்க்க போகிறோம். இந்த ஆமை வடைக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்க போகிறோம். அப்புறம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு நெய் விட்டு பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எப்போவுமே போலியை பண்ணிவிட்டு வடை பண்ணுங்கள். ஏன்னா வடை பண்ண எண்ணெயில் போலி பண்ணால் சரிப்பட்டு வராது. ஏன்னா இதில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா போலியை பண்ணிவிட்டு இந்த பால் போலியெல்லாம் பண்ணுறதுனா அதில் போலியை பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வடை பண்ணால் சரியாக இருக்கும். நம்ம வடையை பண்ணிவிட்டு அவங்க காட்டுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருது. இப்போ நம்ம வந்து வடை பண்ண போகிறோம். தின்னா இட்டுண்டு இதில் போட போகிறோம்.
ஆமை வடை பண்ணுறோம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 3-4 வடை அட் அ டைம் போடலாம். போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுட்டு அது காட்டுறேன் உங்களுக்கு. ஆமை வடை ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஃபுல் பிளேட்டிங் பார்க்கலாம். போகி லஞ்ச் என்னங்கிறத பார்க்கலாம்.